நான் இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன், மீடியாவுக்கு முன்னாடியே சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். 80s அப்புறம் வந்து எத்தனை மியூசிக் டைரக்டரை நீங்கள் வர வச்சிங்க? ப்ரொடியூசர் நான் கேட்குறேன், எத்தனை மியூசிக் டைரக்டர் வர வச்சிங்க? எல்லாரும் ராஜா சார் பின்னாடி தானே ஓடுனீங்க. நாங்களாம் எங்களை பார்த்தா மியூசிக் பண்ணுற மாதிரி தெரியலையா? பாட்டு முடிச்ச உடனே இப்போ 15-20 லட்ச ரூபா வந்துடும். வரும்போது நீ இப்போ ஓடுற குதிரை யாரு? ராஜா சார் தான் ஓடுற குதிரை. அப்போ நீ என்ன வச்சு பண்ணுவியா? பண்ண மாட்டேன். அப்போ நீ போகும்போது ராஜா சார் இருந்தால் போதும் எனக்குங்கும் போது அவர் ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கிறாரு. 10 ரூபா தான் கொடுக்க முடியும் சார் அப்படின்னா அவர் வாங்கிக்கிற ரெடி. இந்த அவர் என்ன கேட்குற பெர்மிஷன் தான் கேட்குறது. அவர் பைசா கூட அவர் மைண்டில் வைக்கல. ரொம்ப சில கம்போசர்ஸ் தான், நிறைய பேரோட பேர் தெரியல எனக்கு. நல்லா இருக்கு கம்போசிங் தான் உங்க சின்ன பசங்க நல்லா இருக்கு, நல்லா பாட்டு. அவங்களும் ஒரு சூழ்நிலையில் என்னென்னா இந்த தக்கிட்ட இதுதான் பாட்டு, வேற ஒன்றும் இல்லை. எதாவது பாருங்க டன் போர் அடிக்கலையாங்க உங்களுக்கு. பயங்கரமாக போகுது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது திருப்பி பழைய இசை வருமாங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார், இப்போ இளையராஜா சார் வந்து தன்னுடைய படைப்புக்கான காப்பிரைட் உரிமை விஷயத்துல வந்து போராடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மேல அதை விமர்சனமாகவும் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் ஒரு திரைத்துறையை சார்ந்தவர்களே வந்து இது மாதிரி எங்களுக்கு ரைட்ஸ் எங்ககிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி பண்றாங்க. உங்களுடைய கருத்து இதுல என்ன சார்? நான் ஏற்கனவே நிறைய பேட்டியில் சொல்லிட்டேங்க, அவர் கரெக்டுங்க. நான் இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன், மீடியாவுக்கு முன்னாடியே சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். 80s அப்புறம் வந்து எத்தனை மியூசிக் டைரக்டரை நீங்கள் வர வச்சிங்க? ப்ரொடியூசர் நான் கேட்குறேன், எத்தனை மியூசிக் டைரக்டர் வர வச்சிங்க? எல்லாரும் ராஜா சார் பின்னாடி தானே ஓடுனீங்க. நாங்களாம் எங்களை பார்த்தா மியூசிக் பண்ணுற மாதிரி தெரியலையா? அப்போது ராஜா சாரை போட்டாச்சுன்னா எனக்கு படம் வந்து இதாகிடும், வித்துரும். பாட்டு முடிச்ச உடனே 15-20 லட்ச ரூபா வந்துடும். வரும்போது நீ இப்போ ஓடுற குதிரை யாரு? ராஜா சார் தான் ஓடுற குதிரை. அப்போ நீ என்ன வச்சு பண்ணுவியா? பண்ண மாட்டேன். அப்போ நீ போகும்போது ராஜா சார் இருந்தால் போதும் எனக்குங்கும் போது அவர் ரைட்ஸ் வாங்கி வச்சுக்கிறாரு. சம்பளமும் நீ கொடுத்தாலும், நீ ரைட்ஸும் கொடுத்தாலும், நீ அப்போ என்ன சொல்லியிருக்கணும்? நான் ஒரு ரூபா கொடுக்குறேன், நீ பண்ணுற இதுக்கு வந்து நான் ஒரு ரூபா கொடுத்துறேன். எதுக்கு ரைட்ஸ் கேட்குறீங்க? ரைட்ஸ் உங்களோடது கிடையாது, அது எங்களோட தானே. ஏன் அப்போ நீங்கள் உங்களால் சொல்ல முடியும்? இல்லைல்ல. அப்போ உங்களுக்கு வந்து அவர் வந்து அந்த ரூபாயை கொண்டு வந்து கொடுத்து படம் பண்ணி அந்த படத்தினால நீங்கள் லாபம் அடைஞ்சு நீங்கள் போய் இதெல்லாம் ஓகே. இப்போ அவர் கையில் வச்சுருக்கிறத கேட்குறீங்க, அது எந்த விதத்தில் நியாயம்? அவர் வந்து கையில் வைக்காதது கேட்கலையா? இப்போ மற்ற படங்கள்லாம் அவர் கையில் இல்லைன்னா அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். நீ அதை போட்டுக்கோங்கன்னு. அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு சொல்லு? அவர்கிட்ட இல்லாத படத்தை சொல்ல ஆரம்பிச்சுங்க, அது அவர் பண்ணுற தப்புன்னு சொல்லுவார். ஆனால் நீங்கள் அன்றைக்கி 10, 20 பேர் 30 பேர் மரலான் பிக்சர்ஸ்லேருந்து எல்லாருமே நீங்கள் எக்கோ அக்கோன்னு கொடுத்துட்டு எல்லா ரைட்ஸையும் அவர் கையில் கொடுத்துட்டு இன்றைக்கி ப்ரொடியூசருக்கு தான் ரைட்ஸு கிடையாதுன்னு சொன்னால் என்ன விதத்தில் நியாயம் சார்? இதில் நான் வந்து 100% ராஜா சாருக்கு தான் நிற்பேன். என்ன கேட்டால் அதுதான் நியாயம், தர்மம். இந்த பார்வையை பார்க்கணும் இல்லை? உங்களுக்கு தெரிஞ்சுமே பார்க்காம மீடியாவில் வந்து சுத்தமாக பொய்யா பேசிகிட்டு இருந்தா அவருக்கு மேலே தான் தப்பு. அவர் வந்து பணத்தாசை பிடிச்சவர். அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாது. அவர் பணத்தாசை பிடிச்சவராக இருக்கு. உன்கிட்ட பணம் இருந்ததுன்னா நீ பணத்தாசை பிடிக்காம இருப்பியா? எல்லாரும் தான் பணம் வந்துச்சுன்னா கையில் பணம் இல்லை, பணத்தாசைங்கிறது இல்லை அவருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு? எங்கிட்ட வந்து ரைட்ஸை வாங்கிக்கோங்க, எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க. நீ 10 ரூபா கொடுக்குறேன்னா என்னால் 10 ரூபா தான் கொடுக்க முடியும் சார் அப்படின்னா அவர் வாங்கிக்கிற ரெடி. அவர் என்ன கேட்குற பெர்மிஷன் தான் கேட்குறது. அவர் பைசா கூட அவர் மைண்டில் வைக்கல, பர்மிஷன் கேட்குறாரு. நீ என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேடு, என்னோட பாட்டை நீ எடுக்கிறேன்னா என்கிட்ட வந்து ப்ராப்பராக எனக்கு பெர்மிஷன் கேடு. உன்கிட்ட பைசா இல்லைன்னா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அப்படி தானே சொல்கிறாரு. ஆமாம். அப்புறம் அதெல்லாம் மறைச்சிடுவாங்க. ஆமாம், அதெல்லாம் மறைச்சிட்டு அவர் பைசா கேட்குறாரு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே நிறைய பேர் அது நடந்தது. அவர் அப்படியே ஃப்ரீயாக பண்ணுப்பா. அவருக்கு தேவை வந்து பர்மிஷன் தான். இப்போ இளையராஜா, ரகுமான் அவர்களுக்கு பிறகு உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யார்? அப்போ பார்த்தா அது சொன்னாலும் ஓல்டாக தெரியும். வித்யாசாகர் ரொம்ப பிடிக்கும். வித்யாசாகர், ஹாரி ஜெயராஜ் பிடிக்கும். ஏன்னா நம்ம முதல்ல எனக்கு பிளேயராக இருந்தது அவர். ஓஹோ. அதனால ஹாரிஸோட கம்போசிங் அந்த ஸ்டைல் அது ஒரே ஸ்டைலாக இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே அது ஒரு அழகு இருக்கும், அதில் ஒரு கம்போசிங் இருக்கு. நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய திறமைக்காக ஒரு 5 லட்ச ரூபா கொடுங்க, நான் வந்து மியூசிக் பண்ணி தரேன், ஆர்ஆர் பண்ணி கொடுங்கன்னு பண்ணி கொடுத்தீங்க. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு அந்த 5 லட்ச ரூபாயில எடுத்துக்கொண்டு போன தொகை வந்து வெறும் 25,000 ரூபா. ஆனால் இன்றைக்கு இருக்க இளம் இசையமைப்பாளர்கள் வந்து பல கோடிகள் வாங்குற அந்த ஒரு சூழல் இருக்கு.
நீங்க எப்படி இதை பாக்குறீங்க சார்? நம்ம அந்த காலத்துல வந்து இல்லை, இப்போ டிமாண்ட் தான். இப்போ என்னன்னா, இப்போ மியூசிக் வந்து இப்போ ஏஐல வர ஆரம்பிச்சிருச்சு. ஏஐலாம் டெக்னாலஜி இதாக வரும்போது மியூசிக் ஆல்மோஸ்ட் இந்த இந்த இருக்கிறதே கொஞ்சம் மாற்றி மாற்றி தான் போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அவங்களோட காலம் வந்து குறுகிய காலமாக இருக்கு. எல்லா ஒரு பாட்டு தான் பண்ணுறாங்க, ஒரு பாட்டை ஹிட் பண்ணணும், குறுகிய காலமாக இருக்கு. அந்த குறுகிய காலத்தில் நான் வந்து எவ்வளோ ரூபா சம்பாதிக்கிறேன், எனக்கு இவ்வளோ தான் தெரியும். நான் இதுக்குள்ளே நான் சம்பாதிச்சு முடிச்சு என்னோட ஃபேமிலி செட்டில் ஆகிடணும். அந்த செட்டில்மெண்ட்டுக்கு தான் இருக்காங்க தவிர ப்ராப்பராக வந்து மியூசிக்கை வந்து கொண்டு போகணும். மியூசிக்கை வந்து பாருங்க, இப்போ உங்களுக்கே போர் அடிக்கலையாங்க? ஏதாவது வெரைட்டி இருக்கா சாங்ல? ஏதாவது வெரைட்டி இருக்கா? கடந்த 10 வருஷமா இந்த பாடல்கள்லாம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கம்மி. ரொம்ப சில பேர் தான் அந்த டச்சில் இருக்கு. ரொம்ப சில கம்போசர்ஸ் தான். அதுவும் இப்போ இன்னும் நிறைய பேரோட பேர் தெரியல எனக்கு. நல்லா இருக்கு கம்போசிங் வந்து. அவங்க சின்ன பசங்க நல்லா இருக்கு, நல்லா பண்றாங்க. அவங்களுக்கு அவங்களும் ஒரு சூழ்நிலையில் என்னன்னா இந்த தக்கிட்ட 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 இதுதான் பாட்டு, வேற ஒன்றும் இல்லை. எதை பாருங்க டன்டனக்கா டன்டனக்கா டன். போர் அடிக்கலையாங்க உங்களுக்கு? ஒரு வெரைட்டி இல்லை. ஒரு நான் பாடும் பாடல்கள் எடுத்துங்க, பயணங்கள் முடிஞ்சதுல எடுத்துங்க, ஒரு வெரைட்டி. வாழ்வை மாயம் வெரைட்டி இருக்கு. அது இது இப்போ அமராவதியே எடுத்துங்க, ஒரு வெரைட்டி இருக்கு சாங். என்ன இருக்கு இப்போ? அதனால நான் வந்து இப்போ இந்த பாட்டு கேட்குற உடனே இவருக்கு வயசாயிடுச்சு அதனால இவருக்கு தெரியலன்றாங்க. அதுக்கு நம்ம பேசாமே இருந்துடலாமா? பேசாமே இருந்துடலாம். அதை பற்றி இன்னைக்கு நல்லா பண்ணுறாங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஓகேங்க, அதுதாங்க மியூசிக். உங்களுக்கு பிடித்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னவா இருக்கும்? நீங்க வந்து நான் எதுக்காக கேட்குறேன்னா, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் நீங்கள் பண்ணுற அந்த அந்த ஸ்டைல் ஆஃப் அந்த இது மெலோடி, அந்த வயலின், ஃப்ளூட், இதிலெல்லாம் வந்து ராஜா சார் மாதிரியே ஒரு சாயல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? எனக்கு எனக்கு ஒன்று ராஜா சார்ட்டே நீங்கள் இப்போ வேணால் கேளுங்க. ஒரு கம்போசருக்கு வந்து 3 இன்ஸ்ட்ருமெண்ட் முக்கியமானது. ஒன்று ஸ்ட்ரிங் செக்ஷன், இன்னொன்று பிராஸ் செக்ஷன், இந்த விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஹேண்டில் பண்ணணும். விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளூட் வந்துடும், ஷனாகி எல்லாமே அந்த அந்த இதில் வந்துடும். இப்போ ஸ்ட்ரிங் செக்ஷன்னா வயலின், வியாலோ, செல்லோஸ், டபுள் பேஸ் எல்லாமே அந்த கேட்டரில் வந்துடும். அப்போ நீங்கள் ஒன்று அந்த அந்த 3ஐயும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு மியூசிக் தெரியும். அந்த மியூசிக்கை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வலியை கொடுத்துரும். நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அந்த பெயின், அதாவது அந்த உணர்வை கொடுத்துரும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ண தெரியாமல், அதோட ஆக்டேவ்ஸ் தெரியாமல், அதோட ரேஞ்சஸ் தெரியாமல் ஒரு கம்போஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஆர்டிஃபிஷியல் ஆகிடும். அப்போ உங்கள் மனசுக்குள்ளே போக ஊடுருவ. இதுதான் அதோடைய ரகசியம். ரேஞ்சஸ் தெரியும். இப்போ அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜா சார் வந்து ஒரு எஸ்பிபி சார் வந்து பாட்டு பாடிட்டு இருப்பார். அப்போ வந்து டக்குன்னு ஒரு ஃப்ளூட் எடுத்து இவர் நெப்போலியன் வாசிப்பார், தப்பாயிடும். இளைஞர் அதில் வந்து தூரு தூரு அது வரும். அவர் கரெக்டாக எடுக்கும்போது ஃப்ளூட் வேற ஃப்ளூட், அந்த ரேஞ்சுக்கு அந்த ஃப்ளூட் கிடையாது, இல்லை அந்த நோட்டுக்கு இந்த ரேஞ்சு கிடையாது, இந்த ஃப்ளூட் கிடையாது, இந்த ஃப்ளூட் கிடையாது. அப்போ அது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்ட்ரிங்ஸ்னா இங்கே ஜிலேருந்து ஆரம்பிச்சு எதுலேருந்து முடியணும். ஒரு வயலின் எடுத்துச்சுன்னா அதோட லோவர் பார்ட் என்ன, ஹையர் பார்ட் என்னன்னு தெரியணும். இப்போ செல்லோ எடுத்துட்டேன்னா அதோட லோயர் பார்ட் என்ன, இது வியாலோ எடுத்துட்டா அதோட லோயர் பார்ட் என்ன, ஹையர் பார்ட் என்ன. கிட்டார்லேயே எடுத்துங்க, வெரைட்டியாக இருக்குது கிட்டார் இல்லையா? அது இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுன்னா நம்ம அந்த ஃபீல் பண்ணும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம கொண்டு போயிடும். நீங்கள் நன்னு தான் ஃபீல் பண்ண முடியும். சொரமாக சொன்னாலும் சொரமாக தான் ஃபீல் பண்ண. ஆனால் அந்த கிட்டாரில் தான் அது வாசிக்கணும்னு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? அதான் உங்கள் மைண்டுக்கு வந்தாங்க. சினிமாவோட இசை வந்து அதில் அடுத்த கட்டம் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அந்த கட்டம் நடக்கும்போது நடந்துருச்சு. வேற என்னங்க சொல்ல வருது? அதான் நான் இப்போ மியூசிக் நான் கேட்கறது இல்லைன்ட்டேன். அப்போ நான் கேட்டால் தான் அடுத்த கட்டம் என்னன்னு இருக்குது. ஆனால் அடுத்த கட்டம் பயங்கரமாக போகுது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது திருப்பி பழைய இசை வருமாங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே இருக்கு. ஒரு பழைய இசை வந்து அந்த அதனாலதான் இளையராஜா பாடல்களை அதிகமாக இப்போ வந்து படங்கள்ல பயன்படுத்துறாங்க. இந்த ரைட்ஸ் பிரச்சனை வர்றதுக்கு மெயின் காரணமே இந்த மாதிரி பழைய ஒரு மியூசிக் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கம் இருக்கு. இப்ப இருக்கிற டைரக்டர்ஸ் இருக்கு பாருங்க. அப்ப அவங்களுக்கு மியூசிக் இப்ப இருக்கிறவங்க யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கேள்வி பணம் பண்ணிட்டு இருக்காங்க. கேள்வி வருது இல்ல, அவங்க படம் பண்றாங்களோ அதை பத்தி கவலை இல்லை. பட் கேள்வி வருது இல்லை. அந்த கேள்வி வர வச்சது யார்? இப்ப இருக்கிற இசையமைப்பாளர், அந்த இசையமைப்பாளர். இப்ப இருக்கிற இசையமைப்பாளர் குத்தம் நான் சொல்லல. அவங்க ஓட்டத்துக்கு ஓடுறாங்க, அவங்க இராது. இப்ப அவங்களோட டைம். அப்ப நான் வந்து அதுக்கு கருத்து சொல்லிட்டு இருந்தேன். கருத்து ராமசாமி இல்லை. அதனால
அவங்க இப்போ பண்ணுறது ரைட்டுன்னு அவங்களுக்கு பட்டுதுன்னா ஓகே. இளையராஜா அவர்களுடைய சிம்பனியை நீங்க கேட்டீங்களா? அதை பத்தின உங்களுடைய ஒரு ரசிப்பு தன்மையை வந்து சொல்லுங்க, வெளிப்படுத்துங்க. அதாவது அவர் ஆக்சுவலாக சிம்பனி வந்து பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஹவு டு நேம் இட் நத்திங் பட் விண்ட்லாம் வேற லெவல். அது சிம்பனி இப்போ இல்லை, அது வந்து ஃபியூஷன். அவர் அது சிம்பனி கிடையாது, ஃபியூஷன். இப்போ தான் சிம்பனி பண்ணியிருக்காரு. தான் பண்ணியிருக்காரு. அது கேட்கணும், கேட்டதுன்னு எப்படி இருக்குன்னு. இந்த தேவாரமும் திருவாசகமும் ஆமா, திருவாசகம். தேவாரமும் திருவாசகமும் திருவாசகம். திருவாசகம் பண்ணது கேட்டேன். நல்லா அது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அது எல்லாமே அவருக்கு என்னங்க, அவர் இசையே அவரே இசை. நம்ம இதுக்கு அதை பற்றி பேசணும் என்ன, அவருக்கு வரும். நம்ம தான் உட்காந்து யோசிச்சு எழுதணும். அவருக்கு யோசிக்க வேணாம். சார், நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து உங்களுக்கு நெருங்கிய நண்பர், நல்ல பழக்கம். அதாவது அவரை பத்தி நான் நினைவுகள் அவர் பகிர்ந்துக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாம் ஒரு சின்ன குழந்தை பூக்கார சந்தின்னு சொல்லிட்டு மதுரையில் போது அவங்க அப்பெல்லாம் இந்த யானை படம் போட்டு சிகரெட்டு அட்டை வரும். யானை, குதிரை இதெல்லாம் போட்டு ஒரு புதுசு புதுசா இருக்கும். அந்த பர்க்லின்னு அப்புறம் வந்து இதை ப்ளூ பேர்டா அந்த அப்போ நான் சொல்றது நான் வந்து 1970s சொல்றேன். 70ல சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த அட்டையில வந்து காசு இது பண்ணுவோம் போட்டு கோழி கொண்டு வர்றாரு. அவங்கெல்லாம் பெரியவங்க. என் பிரதர் என்னோட பெரியவர் வந்து அவரோட ஒரு 3-4 வயசு சின்னவராக இருப்பார் விஜயகாந்த். ஆமாம். அவங்களாம் வரும்போது எங்கெல்லாம் மண்டையில் அடிச்சு வாங்கடா அப்படின்னு. அந்த மாதிரி அப்போவே அவர் வந்து நாக்கு தூக்கிட்டு அடிப்பார். அப்போ நாங்கள் எல்லாம் ஒரு செட்டாக விளையாடுவோம். நாங்கள் இந்த சைடு விளையாடுப்போம், அவங்க அந்த சைடு பெரியவங்க அந்த திருப்பி இவர் வந்து நடுவில் எங்கள் இதில் வந்து குண்டடிக்கிறது இதெல்லாம் வச்சுப்பாரு. நல்லா ரொம்ப ஜாலியான டைப்பு, ரொம்ப நல்ல மனிதர். அப்போ அவர் ஃபீல்டுக்கு வந்துட்டார். ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து மைக்ரேட் ஆகி திருநகர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் அவருக்கும் எங்களுக்கு டச்சே கிடையாது. அப்புறம் டச் இருந்தது வந்து நான் அவரோட படம் பண்ணும்போது அவர் இன்னாருன்னு தெரிஞ்ச ஒன்று ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அப்படியா? எப்படி அதை சொன்னீங்க நீங்க? இவர் ராவுத்தர் தான் கண்டுபிடிச்சாரு. ராவுத்தர் மதுரையில் எங்க அப்படின்னாரு, பூக்கார் சந்தில் எங்க அப்படின்னாரு. கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் ஆடிட்டர் இல்லை அப்படின்னாரு. ஆமா, அவரோட பையன் தான். அப்போ நீங்க எங்க பாத்தீங்க? ஆபீஸ்ல விஜயகாந்த் வந்து நீங்க எங்க பாக்குறீங்க? ஆபீஸ்ல ராவுத்தர் சார். ராவுத்தர் ஃபிலிம்ஸ் உடனே கூப்பிட்டாரு விஜயகாந்த். கூப்பிட்டு அவரு ஐயன் பையன்பா அவன் அப்படின்ட்டாரு. அவரு ஆடிட்டர் பையன்பா, ஞாபகம் இல்லையான்னு. என்னப்பா அது சின்னதா இருக்கு என்ன, அவர் வீடு இந்த சைடு. அப்பதான் அவர் பார்த்து அந்த ஆவணம் பின்னால எனக்கு ஃபுல் சுதந்திரம் கொடுத்தாரு. நானும் தெரிஞ்ச உடனே ஃபுல் சுதந்திரம் கொடுத்துட்டாரு. இல்லாட்டி யூஸ்வலாக ரெக்கார்டிங்கில் வந்து உட்காந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு ஆளெல்லாம் அனுப்புவார். அவன் டிஸ்டர்ப் பண்ணாது, அவன் நல்லா பண்ணுவான், அவனை விட்டுரு அப்படின்ட்டாரு. அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் விஜயகாந்த். அவருக்கும் ராவுத்தர் இருக்கும், 2 பேருக்குமே. கடைசியா நீங்க சந்திச்ச தருணம் எப்படி இருந்தது? கடைசியா வந்து நான் லாஸ்டா அவரை மீட் பண்ணது வந்து இவர் நம்ம ராவுத்தர் போற அன்னைக்கு, அதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். நான் அதுக்கப்புறம் நான் ராவுத்தர் இங்கே இருந்தப்போ நான் இங்கே இல்லை, அதனால என்னால் போக முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு கட்சின்னு ஆரம்பிச்ச அந்த இது பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. கட்சியிலேருந்து நான் அவரை பார்க்கவே இல்லை, அவர் இறக்குற வரையும் பார்க்கல. மகேந்திரன் அவர்களுடைய நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம். டேரக்டர் மகேந்திரன் சொல்லிட்டே இருக்கேன். ரொம்ப அருமையான சார். அவர் ஒரு கதையை வந்து உள்வாங்கிறதுல வந்து அந்த கதையை எப்படி எடுக்கணுங்கிறதுலாம் வந்து அவர்லாம் வெரி குட் டேரக்டர். அவர் என்ன நினைக்கிறாரோ அது அப்படியே வரும். அண்ட் இன்னொன்று அவர்கிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா, மியூசிக்கில் தலையிடவே மாட்டார். அவர் வந்தவொடனே சொல்லுவார். அது இப்போ எப்போவுமே அவருக்கு மியூசிக் நாலேஜ் உண்டு. பட் என்னென்னா, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு சொல்ல தெரியும் அவருக்கு. அவ்வளோதான். இந்த 2 தான் அவர் பேச முடியும். அவருக்கு மியூசிக் அபரிமிதமான டேஸ்ட் அவருக்கு. இல்லாட்டி ராஜா சாருக்குலாம் லட்டு மாதிரி வந்துருக்குமா அப்படியே. மகேந்திரன் சார் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும் ராஜா சார் மியூசிக். ரொம்ப அருமையாக இருக்கும். அது நீங்கள் அது அப்படியே காவியம் மாதிரி இருக்கும் அந்த மியூசிக் கேட்டிங்கன்னா. அப்போது அவர் எங்கிட்ட வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது சொன்னார், பாரதி எனக்கு எதுவும் தெரியாது, சுச்சுவேஷன் சொல்கிறேன், அதுல நீங்கள் பாட்டு போடுறீங்க, அந்த பாட்டு வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் உள்வாங்கி நீங்கள் பண்ணிடுங்க. அது மாதிரி ஒரு 2 பாட்டு எனக்கு அவருக்கு நான் பண்ணும்போது அவர் தெரிஞ்சுட்டார், இனிமேல் நம்ம நோண்டவே வேணாம், கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராவல் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் சாசனம் தானே, சாசனத்துல எனக்கு தலையிடவே இல்லை. அவருக்கு ஒன்றே ஒன்று பிடிக்காது, என்னென்னா அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா அவருக்கு உடனே பண்ணிடணும்.
சும்மா இழுத்து அடிச்சுட்டு எனக்கு வரணும் சார், எனக்கு மூடு இருக்கு, எனக்கு அங்கே போனால் தான் சார் ஹார்மோனியம் பெட்டி எடுத்தால் தான் வரும்லாம் சொன்னாங்க. அவங்க செம்ம கோபமாக அவருக்கு அதுக்கு என்னது இது இல்லை, என்ன ஸ்டைல் இது அப்படின்பாரு. அப்படி ஒரு கவிஞர் சொல்லி மாட்டினார். அப்படியா? ஆமாம், மாட்டிட்டு என்ன இது என்னது பாரதி அப்படின்னாரு. இல்லை இப்போ அவங்க கொஞ்சம் மனநிலைமையில் நீங்கள் சொன்ன சுச்சுவேஷன் அந்த மாதிரி வேணும் சார், நானே கொஞ்சம் ஆடிட்டேன், எனக்கு எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. அதுல எத்தனை பாட்டு? சாசனம். சாசனம் 4 பாட்டு இருந்தது. 4 பாட்டு. நீங்க வந்து ஒரு ரசிகனா அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். அது வந்து ஒரு அருமையான படம். அது வந்து அது பார்க்குறவங்களுக்கு உணர்வு பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அந்த படம்? நான் ரீரெக்கார்டிங்கில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்க்கவே நீங்க வந்து பார்க்கவே இல்லை. நாங்க அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ரீரெக்கார்டிங்கில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கே போட்டு காமிச்சாங்க. அதாவது இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி தான் எனக்கு. நான் வந்து தூர்தர்ஷன்ல ஒரு தடவை போட்டாங்க பிராந்திய மொழி படம். பிராந்திய மொழி படம் அந்த இதெல்லாம் வந்து இந்த நான் பார்க்கல. நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்தேன். இல்லை அது கூட நான் பார்க்கல. எப்படி பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. அந்த ஒரு நாள் ரெக்கார்டிங் அது ஒரே நாள்ல ஒரே பண்ணுறேன் நாள். சார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரே நாள்ல ஒரு ஒரே படம். நாள் அவ்வளோ இல்லை போட்டு படுத்தி இருக்கிறாரு. என்ன மைண்ட் சார் ஓ. அவங்க ரொம்ப போஸ்ட் பண்ணுறாங்க பாரதி அது இதுன்னு சார். 2 நாளாவது கொடுங்க சார். அடுத்த நாள் முடிச்சேன்னு நினைக்கிறேன். 10:30 மணிக்கு ஏதோ வந்து ஒரே ஒரு ரீல் மட்டும் லாஸ்ட்டாக முடிச்சு ஞாபகம் இருக்குது. முடிக்கணும் இல்லை. அதாவது எடுக்கிறதுக்கு கொடுக்குற டைம் கூட வந்து வாசிக்கிறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது உயிரோட்டமாக இருக்கும். நல்லா இருக்கும். அது கொடுக்கலன்னா நமக்கு மைண்டு டக்குன்னு என்ன பண்ணணுங்கிறது தெரியாம. ஆனால் நான் வெல் ப்ரிப்பேர்டாக போயிட்டேன். நான் படத்தை 2 தடவை பார்த்துட்டேன். 2 தடவை பார்த்துட்டு நானும் மகேந்திரன் சாரும் உட்காந்து தனியாக 2 பேரும் ஃபுல் படத்தை பார்த்துட்டு தன் மைண்டில் அப்படியே ஓட்டிட்டேன். அஜா சார் மாதிரி இல்லை, மெமரி கிடையாது. அதனால் அப்போ போய் நோட் பண்ணி அவருக்கு பயங்கரம் அவர் மெமரி. அடுத்த சீன் என்ன வரும் எப்படி சொல்றீங்க நீங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. உதாரணமா ஏதாவது சீன் இல்லை. இப்போ அஜா சார்ட்ட ஒரு கதையை சொல்கிறீங்கன்னு தெரியல. அவர் வந்து ஃபுல்லாக கேட்டார். அந்த கதை வந்து அவருக்கு நீங்கள் அதுக்கப்புறம் அவர் வந்து கதை கேட்க மாட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், மற்றவங்க கதைக்கு மற்ற இதுக்கும் பாட்டு போட்டுகிட்டே இருப்பார். கூப்பிடுவாங்க வாங்க அப்படின்னு. அன்றைக்கி சொன்ன கதைக்கு இந்த இது சுச்சுவேஷன் பாட்டு இருக்குது, இது வேணுமா அப்படின்னு கேட்டு பாட்டை சொல்லுவார். அந்த சுச்சுவேஷன் கரெக்டாக சொல்லுவார். இதுவும் அவர் எத்தனை படம் பண்ணிட்டு இருக்காரு பாடி. ஆனால் 2 படத்துக்கே, ஒரு படத்துக்கு முதல்ல கதையை சொல்லிட்டு போயிட்டு அந்த கதையில் இந்த மாதிரி லிங்க் வருது அந்த மாதிரி லிங்க் வருதுன்னு சொல்லியாச்சுன்னா எப்போ உட்காருன்னா அப்போ கூப்பிட்டு என்ன திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். திருப்பி ஒரு தடவை சொல்லு. யாராவது திருப்பி நீட்டப்பா நீ கரெக்டாக சொல்கிறியான்னு கேட்குறதுக்கு தம்பா அப்படின்னு சமாளிக்க வேணும் செய்ய முடியும். உண்மை அது கிடையாது, தெரியாது. ஏன்னா அது தனி ஆர்ட். அடிபட்டு வந்தவர்கள் அவர் சுத்தமாக. ஏன்னா இல்லை இவ்வளோ படம் பார்த்துருப்பாரு, இவ்வளோ மியூசிக் டைரக்டர் அவர் எத்தனை பேரை பார்த்துருப்பாரு, எத்தனை விதமான மனிதர்களை சந்திச்சிருப்பாரு. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. பெரிய புதுசா இருந்தது ரசிகர்களுக்கும் எங்களுடைய பார்வையாளருக்கும் ரொம்ப புதுசா இருந்தது. இளையராஜா ரசிகர்களுக்கு வந்து இந்த பேட்டி ஒரு வித்தியாசமா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். வாவ் தமிழா. நன்றி.